யாக்கோப போல நான் போராடுவேன், எலியாவ போல நான் ஜெபித்திடுவேன். விடமாட்டேன் விடமாட்டேன், யாக்கோப போல நான் விடவே மாட்டேன். விடமாட்டேன் விடமாட்டேன், யாக்கோப போல நான் விடவே மாட்டேன். பிரேயர் வாரியர்ஸ் மினிஸ்ட்ரி இன்றைய வாக்குத்தத்தம் எரேமியா அதிகாரம் 30 இறைவார்த்தை 17. நான் உனக்கு நலமளிப்பேன், உன்னுடைய காயங்களை ஆற்றுவேன் என்கின்றார் ஆண்டவர். துயருற்றவளாய் நீங்கள் இந்த நாளில் இருக்கலாம், காயப்பட்டு இருக்கலாம், மனம் நொந்து இருக்கலாம், வருத்தத்தோடு இருக்கலாம், வேதனையோடு இருக்கலாம். யார் நம்ப தகுந்தவர் இந்த உலகத்தில்? யாரிடத்தில் என்னால் முழுமையாக என் இதயத்தின் குமுறலை கொட்ட முடியும் என்று கலங்கி தவிக்கலாம். இறைவன் கூறுகிறார், இதோ நான் பார்க்கிறேன் உன்னுடைய காயப்பட்ட இதயத்தை, அதை ஆற்றுவேன், சுகமாக்குவேன், உன் காயங்களை கட்டி மீண்டும் உன்னை எழும்ப போகிறேன் என்று ஆண்டவர் கூறுகின்றார். இந்த உலகில் நம்பிக்கைக்குரியவர் என்று சொல்லக்கூடியவர் தேவன் மட்டும்தான். உறவுகளும் நண்பர்களும் ஏதோ ஒரு தருணத்தில் நம்பிக்கை தவறலாம், ஆனால் தேவன் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கை ஒரு நாளும் தவறாது. நம்ப தகுந்தவர் யார் என்றால் ஆண்டவர் மட்டும்தான் உலகில் நம்ப தகுந்தவராக இருக்கின்றார். இறைவனை மட்டும் நம்பி பயணிப்போம். உங்கள் காயங்களை அவர் ஆற்றுவார். ஆமேன். God bless you. அன்னால போல ஆலயத்தில் அழுது நான் ஜெபித்திடுவேன். என் துக்கம் சந்தோஷமா மாறுவர ஜெபித்திடுவேன். என் துக்கம் சந்தோஷமா மாறுவர ஜெபித்திடுவேன்.